நிலக்கரி சுரங்கம் பார்த்துருக்கீங்களா? நம்ம பகுதியில் அதிகமாக இல்லை, கொஞ்சம் தள்ளி போகணும். நிலக்கரி சுரங்கம் ஏறக்குறைய 700 பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். மாலை மங்கும் வேளை. அவர்கள் எல்லோரும் வேலை முடித்து சுரங்கத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த வெளியே வாசலிலே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். அப்போ அந்த சுரங்கத்தை காவல் காத்து கொண்டிருந்த வாயில் காவலர், தம்பி என்னப்பா இந்த நேரம் இங்கே நீ ஏன் நின்றுட்டு இருக்க? நீ சின்ன பையன் வேலை வர இருக்கிற. ஐயா, எங்க அப்பா அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்கள பார்க்க வந்தேன். உடனே அந்த வாயிற் காப்பாளர் சொன்னார், தம்பி இங்கே 700 பேர் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்து முடிச்சு எல்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க முகம்லாம் எப்படி இருக்கும்? கரியாக இருக்கும், கரிப்பட்ட முகமாக இருக்கும். இந்த நிலக்கரியில் வேலை பார்க்கறதுனால காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க. சாயங்காலம் அடுத்து ஹெல்மெட் மாட்டியிருப்பாங்க, தலைக்கவசம் அணிந்திருப்பார்கள். எதுக்கு தலைக்கவசம்? ஆபத்திலிருந்து திடீர்னு கல்லுகள் ஏதாவது மேலே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஸோ தலைக்கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அணிந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் ஆள் கண்டுபிடிக்க முடியுமா? தலைக்கவசமாக அணிஞ்சிக்கிட்டு சுரங்கத்தில் வேலை பார்த்துட்டு கருத்த கண்ணம் கரேன்னு எல்லாம் வெளியே போகிறோம், ஒன் போல இருக்கும், பார்க்க எப்படி தெரியும்? அப்போ கேட்குற, அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், இதில் நீ வாயிற் காப்பாளர் சொல்கிற, இதில் எப்படி நீங்கள் கண்டுபிடிப்ப உங்கள் அப்பாவை? அப்போ அந்த சின்ன பையன் சொல்கிறான், வாஸ்தவம் தான், என்னால் எங்கள் அப்பாவை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவர் என் தந்தை என்னை எளிதாக கண்டுபிடித்து விடுவார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சிறுவன் காத்திருந்ததை போல ஒருவர் மீட்பு வரலாற்றிலே காத்து கொண்டிருந்தார். யார் அவர்? சிமியோன். யாருக்காக காத்து கொண்டிருந்தார்? ஆண்டவர் இயேசுவுக்காக, மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 26. ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணும் முன் நான் சாக மாட்டேன். எப்படி ஒரு காத்திருத்தல், எப்படி ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்களா? 30வது வசனம், ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. அந்த குழந்தை இயேசுவை ஆலயத்துக்கு கொண்டு வந்த உடனே அவர்